Some applications of trigonometry question number 3 பார்க்க போகிறோம். An observer is 1.5 meter tall. ஒரு அப்சர்வர் இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து 1.5 மீட்டர் டாலில் இருக்காங்க. இஸ் 28.5 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சிம்னி. ஸோ சிம்னிலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சிம்னிஸ் இருக்கிறதுலேருந்து 28.5 சென்டிமீட்டர் அவேயில் இருக்காங்க. ஃப்ரம் ஹர் ஐஸ்னால் அவளோட தலையில் தான் இருக்க போகுது. ஸோ அங்கேருந்து அந்த டாப் ஆஃப் த சிம்னி பார்க்கும்போது அதோட ஹைட் என்ன, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குது, 45. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த சிம்னி கேட்குறாங்க. ஸோ ஹைட் கேட்குறாங்க டோட்டலாக. ஸோ இப்போ இங்கே 1.5னா அப்போது இங்கே இந்த இடம் வரைக்கும் 1.5 இருக்கும். இப்போ இது 28.5னா இதுவும் 28.5 இருக்கும். ஸோ நமக்கு இங்கே தான் ஆங்கிள் தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ டோட்டல் ஹைட்டு ஹெச்சாக இருந்துச்சுன்னா இது வந்து என்னவாக இருக்கும், ஹெச் மைனஸ் 1.5ன்னு இருக்கும். சரிங்களா, இந்த இடம் வந்து ஹெச் மைனஸ் 1.5ன்னு எடுத்துக்கலாம். அதை ஒரு வேல்யூவாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் ஹெச் வந்து என்னவாக எடுத்துக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1.5ன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடம் தெரியாது, லெட் இட் பி எக்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் தானே யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ட்ரையாங்கிள்னால் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஸோ எந்த ரேஷியோ பொருத்தமாக இருக்கும், tan கரெக்டாக இருக்கும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 28.5. tan 45 1 என்னது 1. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 28.5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28.5 மீட்டர். ஸோ நம்மளோட ஹெச் என்ன சொல்லிட்டேன், கிடைக்கிற எக்ஸு ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற அப்சர்வரோட ஹைட்டு இங்கே இருக்கும். ஸோ ஆட் பண்ணால் 30 மீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் த சிம்னி வந்து 30 மீட்டர்.